வெஹிக்கிள்ஸ்க்கான சார்ஜிங் பாயிண்ட் இப்போ கட்டடங்கள்ல புதிய கட்டடங்களுக்கு கட்டாயம் கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்? இதனால என்ன பயன்? இது கண்டிப்பாக வரவேற்கக்கூடியது தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கம்பைன் பில்டிங் ரூலில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது பியூர்லி வந்து அவங்க கொண்டு வந்திருக்கபடி பார்த்தீங்கன்னா 8 கிச்சன் 8 குடித்த வீடுக்கு மேலே இருக்கிறவங்களும் 750 ஸ்கொயர் மீட்டர் ஒரு பங்களா வந்து ஒரு 8,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதுக்கு கம்பல்சரின்னு கொண்டு வராங்க. எனி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு 3,200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த பில்டிங்க்கும் இந்த இவி பாயிண்ட்ஸ் வந்து கம்பல்சரின்னு கொண்டு வராங்க. இது நாட் ஓன்லி 8 யூனிட்ஸ்னு கிடையாது. இன்றைக்கி வந்து 4 வீடு கட்டுற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட இவி வெஹிக்கிள்கான அந்த ப்ரொவிஷன் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆல் ஓவர் இந்தியா எடுத்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 1 to 2% growth வந்து இவி வெஹிக்கிளுடைய இது பர்சன்டேஜ் கன்சியூமர் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வர்றாங்க. இப்போ ஆல் டுகெதர் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 6.5%ல் தமிழ்நாடு அலோன் வந்து கிட்டத்தட்ட 16% வந்து இன்னைக்கு இந்தியாவிலே எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் இவி வெஹிக்கிள் வந்து யூசர் வந்து 16% வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம தமிழக அரசு வந்து இந்த கம்பைன்ட் பில்டிங் ரூலில் இது ரூல்லே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எல்லாருக்குமே ஒரு பிளானிங் டிசைனிங் இதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிளான் அப்ரூவல்லே அவங்க இதுக்கு இண்டிகேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எல்லா அப்பார்ட்மெண்ட் பில்டிங்லேயும் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன் கஸ்டமர் சைடில் ஏதாவது இல்லை, அது அப்சல்யூட்லி ஒரு ப்ரொமோட்டர் கொடுக்குறாருன்னா அவருடைய அம்யூனிட்டிஸில் இது ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி அவங்களுக்கு ஒரு கன்சியூமருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தவிர இது வந்து ஒரு ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் இதுக்கான ஒரு பெரிய ப்ரொவிஷன், இதுக்கான வயரிங் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கு உண்டான குவாலிட்டியோட போட்டுட்டாங்கன்னா இது எந்த இஷ்யூஸும் இருக்காது. இது இன்னைக்கு வந்து டைம் ஆஃப் நீட். அதாவது எல்லா ஸ்டேட்லயும் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம தான் அதுக்கு ஒரு முன்னோடியா கம்பைன் பில்டிங் ரூல்லயே நம்ம இன்சிஸ் பண்ணிட்டோம். இப்போ அவங்களே ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அங்கங்க அந்தந்த ஸ்டேட்ல வந்து பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ரூல்லயே கொண்டு வந்துட்டால இப்போ எல்லா இந்த மோர் தென் 8 கிச்சன்ஸ் கட்டுற பில்டிங்க்கும் சரி ஒரு 8,000 சதுரடிக்கு மேல உள்ள ஒரு பங்களா கட்டுறவங்களும் இந்த மேல இவி பாயிண்ட் சார்ஜிங் பாயிண்ட் வந்து அவங்க கம்பல்சரி ப்ரொவைட். கமர்ஷியல் வந்து 3,200 அதுக்கு கீழே உள்ளதுக்கு அவங்க கேட்கல. இந்த அது பிளானிங் பெர்மிட்ல நீங்க அப்ரூவலுக்கு அப்ளை பண்றப்ப 300 ஸ்கொயர் மீட்டர்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 300 ஸ்கொயர் மீட்டருக்கு மேல நம்ம கட்டுற எல்லா பில்டிங்க்கும் வந்து இவி பாயிண்ட் வந்து நம்ம கொடுப்போம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரூல் வந்துருக்காங்க. லைக் இந்த மாதிரி 8 ஃபிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் கட்டாயமா சார்ஜிங் பாயிண்ட் ஒரு ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ இது இந்த இண்டஸ்ட்ரிக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட லைக் சேலுக்கு இது எந்த அளவுக்கு? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து பயங்கர சூப்பரமான ஒரு இம்ப்ளிமெண்ட் கவர்மெண்ட் பண்ணது. யூஸ்வலாக வந்து முன்னாடி ஒரு 2 to 3 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரவே அது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் போட்ட ஸ்கீமால் வந்து நிறைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ப்ளஸ் வந்து கம்பல்சரி போட்டாங்க. பட் வந்து சில ஃப்ளாட்ஸ் நிறைய ஃப்ளாட்ஸில் வந்து அப்ரூவ் தர மாட்டாங்க. இவி போகிறது வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டே போயிடுவாங்க. இப்போ அந்த இஷ்யூ இருக்காது. ஸோ இப்போ வந்து 100% வந்து இம்ப்ரூவ் ஆகும் சேல்ஸு. கஸ்டமர் தெளிவாக இருப்பாங்க இதுக்கப்புறம். ஸோ பயம் இருக்காது, வெளியே போய் சார்ஜ் போடணும் அந்த மாதிரி இருக்காது. நம்ம வீட்லேயே ஈஸியாக போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். அந்த ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற பப்ளிக் மக்களுக்கு சார்ஜிங்ல என்ன மாதிரியான சிக்கல் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பார்த்து? இல்லை ஆக்சுவலாக அசோசியேட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அசோசியேட்டில் வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருப்பாங்க. நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும், கொண்டு வரணும், இதை ஏதாவது இம்பாக்ட் ஆகாமல் பயப்படுவாங்க. பட் அதுக்கான பயப்படுத்தான விஷயம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் படி பக்கா வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டில் நார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நம்மளாம் வந்து ரொம்ப ஹை செக்யூரிட்டி நம்மளுக்கு எல்லாமே சேஃப்டி ஆஸ்பெக்டில் ரொம்ப ஈஸியாக போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். சும்மா ஒரு மோடம் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். மெயின் பாக்ஸ் டேரெக்டாக கொண்டு வந்து சும்மா 2 ஸ்க்ரூ வச்சு நம்ம போட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர். இது தெரியாததான் வந்து அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் நீங்கள் போய் கேட்டால் த கிவன் ஃபார் 100% குட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் ஃபீட்பேக். ஆக்சுவலாக லாஸ்ட் 2 years கம்பேர் பண்ணும்போது இந்த 2025 வந்து பயங்கரமான சேல். நாங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மோர் தென் 100 times இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு 10 காஸ் பண்ணியிருக்கனால வந்து 60-70 காஸ் ப்ளஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்கொயரி நிறைய இருக்குது. ஸோ சப்ளை நாங்கள் நிறைய கொடுத்தா அந்த நிறைய வீக் பண்ணாங்க, சேல்ஸ் நிறைய பண்ணாங்க. ஐயோ, இது வந்து பயங்கரமாக எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ சூப்பர், நல்ல ஒரு விஷயம். இது வந்து பப்ளிக் வந்து பயங்கர அவேர்னஸ் இது. ஸோ இது வந்து அந்த அசோசியேஷனில் இருக்கவங்க வந்து இதை வந்து கண்டிப்பாக ரீச் ஆச்சுன்னா
இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். கஸ்டமர்ஸுக்கு வந்து மணி வந்து பயங்கர சேவ். ஆக்சுவலாக வந்து வண்டி ஈவி எடுக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் எக்கனாமிக்காக பார்த்தா வந்து பயங்கர ப்ராஃபிட். அது யாருக்குமே தெரியாது. ஒரு 2.3 lakh கிலோமீட்டர்ஸ் ஓட்டுற கஸ்டமர் வந்து ஒரு 45 lakhs வந்து கிட்டத்தட்ட டீசல் மட்டும் போடுவாங்க. ஒரு எஸ்யூவி ஒரு பெரிய வண்டினா ஈவி எடுத்தீங்கன்னா வெறும் 2.5 லட்சம் 3 லட்சம் முடிஞ்சிடும் ஓவரால் கிலோமீட்டர். இதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சர்வீஸுமே கிடையாது. இது பண்ணோம்னா வந்து பயங்கர அப்ரிஷியேஷன் நம்ம வண்டி. இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி சேல் என்கரேஜ் பண்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இப்போ நம்மளுடைய ஈவி கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருக்குது, ரேஞ்ச் ஆன்சைட்டி. நான் எங்கே போய் சார்ஜ் பண்ணுவோம், நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது இப்போ நிறைய ஃப்ளாட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க கஸ்டமர்ஸ், அங்கே வந்து அசோசியேஷனில் விட மாட்டாங்க, சார்ஜிங்க்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்குலாம் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா 100% அவங்க போட்டு தான் ஆகணுன்ற ஒரு ரூல் வந்ததுனால இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. போய்ட்டு கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து அந்த பயமுமே இருக்காது. ஸோ கன்வின்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதனால எங்களுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புகிறோம்.